ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthie.com சேனல். நம்ம சேனலில் வேர்ட்ஸ், சென்டென்சஸ், வேர்ப்ஸ்னு ஹிந்தியில் எப்படி ஈஸியாக பேசலாம் கற்றுக்கலான்னு தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன்ஸ், அதாவது தமிழில் இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை அல்லது வாக்கியங்களையும் மற்றொரு வாக்கியங்களையும் இணைக்கக்கூடிய இடைச்சொற்கள் ப்ரிப்போசிஷன்ஸை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம speakinthie.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷன்ஸாக ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ வியூவர்ஸ், நம்ம ஓல்டர் வீடியோஸ் வேர்ப்ஸ், சென்டென்சஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வார்த்தைகள் மூலமாக, பை, இடையே, பிட்வீன், பிறகு, ஆஃப்டர், அதற்குள், வித்தின், இது போன்ற அடிக்கடி பயன்படுத்துகிற இடைச்சொற்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 18க்கும் மேற்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸை எப்படி ஹிந்தியில் பேசலாம், எங்கெங்கே எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். அருகில். அருகில். அருகில் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நியர்னு சொல்லுவோம். அப்போ அருகில், இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாஸ்மே. பாஸ்மே. அருகில், பாஸ்மே. அருகில் என்ற வார்த்தையை ஹிந்தியில் பாஸ்மேன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இடையே. இடையே. இடையே என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் பிட்வீன்னு சொல்லுவோம். அப்போ இடையே என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச்மே. பீச்மே. இடையே, பீச்மே. இடையே என்ற வார்த்தையை ஹிந்தியில் பீச்மே சொல்லுவோம். அடுத்ததாக பின்னால். பின்னால். பின்னால் என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் பிஹைண்ட்னு சொல்லுவோம். பிஹைண்ட். அப்போ பின்னால் இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச்சே. பீச்சே. பின்னால், பீச்சே. பின்னால் என்ற வார்த்தையை பீச்சேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அருகில் என்ற வார்த்தையை பாஸ்மேன்னு சொல்லணும். இடையே என்ற வார்த்தையை பீச்மேன்னு சொல்லணும். பின்னால் என்ற வார்த்தையை பீச்சேன்னு சொல்லணும். அடுத்ததாக மேலே. மேலே. மேலே என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் அபவ்னு சொல்லுவோம். அப்போ மேலே என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஊப்பர். ஊப்பர்னு சொல்லுவோம். மேலே, ஊப்பர். மேலே, ஊப்பர். கீழே. கீழே. கீழே என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிலோன்னு சொல்லுவோம். அப்போ கீழே இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நீச்சே. நீச்சே. கீழே, நீச்சே. கீழே, நீச்சே. அடுத்ததாக பக்கத்தில். பக்கத்தில். பக்கத்தில் என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் பிசைடுன்னு சொல்லுவோம். பிசைடு. அப்போ பக்கத்தில் இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே பகல்மே. கே பகல்மே. பக்கத்தில், கே பகல்மே. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே என்ற வார்த்தையை ஊப்பர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். கீழே என்ற வார்த்தையை நீச்சேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். பக்கத்தில் என்ற வார்த்தையை கே பகல்மேன்னு சொல்லுவோம். அடுத்ததாக உள்ளே. உள்ளே. உள்ளே என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் இன்னு சொல்லுவோம். இன். அப்போ உள்ளே என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே. மே. உள்ளே, மே. அன்று. அன்று. அன்று என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆன்னு சொல்லுவோம். ஆன். அப்போ அன்று இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பர். பர். அன்று, பர். அடுத்ததாக மூலமாக. மூலமாக. இது ஆங்கிலத்தில் பைன்னு சொல்லுவோம். அப்போ மூலமாக
இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா துவாரா, துவாரா. மூலமாக, துவாரா. மூலமாக என்ற தமிழ் வார்த்தையை துவாரான்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே என்ற தமிழ் வார்த்தையை மே என்று ஹிந்தியில் சொல்லுவோம். அன்று என்ற தமிழ் வார்த்தையை பர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். மூலமாக என்ற தமிழ் வார்த்தையை துவாரா என்று ஹிந்தியில் சொல்லுவோம். அடுத்ததாக அதற்காக, ஃபார் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் காக, அதற்காக, இதற்காக, அவனுக்காக இப்படி நம்ம சொல்லுகிற வார்த்தைகள். ஃபார் ஹிம், ஃபார் ஹர், ஃபார் தட், ஃபார் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை காக என்று முடிவது. அதற்காக, அவனுக்காக. அது போன்று முடியும் சொற்களை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கேலியே, கேலியே. ஃபார் இந்த ஆங்கில வார்த்தைக்கு ஹிந்தியில் கேலியேன்னு சொல்லுவோம். கேலியே, ஃபார் கேலியே. அடுத்ததா முன், முன். முன் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிஃபோர்னு சொல்லுவோம். அப்போ முன் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பகலே, பகலே. முன், பகலே. முன் என்ற தமிழ் வார்த்தையை பகலேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அடுத்தது பிறகு, பிறகு. பிறகு என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆஃப்டர்னு சொல்லுவோம். அப்போ பிறகு என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாத், பாத். பிறகு, பாத், பிறகு, பாத். பிறகு என்ற தமிழ் வார்த்தைக்கு பாத்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காக, அதற்காக, அவனுக்காக என்ற வார்த்தையில் முடியும். காக அந்த சொல்ல ஆங்கிலத்தில் ஃபார்னு சொல்லுவோம். அதற்கு ஹிந்தியில் கேலியே, கேலியேன்னு சொல்லணும். முன், பிஃபோர். முன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பகலே அப்படின்னு சொல்லுவோம். பிறகு, ஆஃப்டர். இதற்கு ஹிந்தியில் பாத்னு சொல்லுவோம். அடுத்ததாக போது, போது. போது என்ற தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் டியூரிங்னு சொல்லுவோம். டியூரிங். அப்போ போது என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் தோரான், தோரான் சொல்லுவோம். போது, தோரான். போது என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தோரான் சொல்லுவோம். அடுத்ததாக வரை, வரை. வரை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் அன்டில்னு சொல்லுவோம். அன்டில். தமிழில் இதுவரை, அதுவரை, நேற்று வரைன்னு சொல்லுவோம்ல, அது போன்ற வார்த்தைகளை ஆங்கிலத்தில் அன்டில்னு சொல்லுவோம். அப்போ வரை என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜப்தக், ஜப்தக். வரை என்ற வார்த்தையை ஹிந்தியில் ஜப்தக்னு சொல்லுவோம். ஜப்தக், வரை, ஜப்தக். அடுத்தது இருந்து, இருந்து. இருந்து என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் சின்ஸ்னு சொல்லுவோம். சின்ஸ். எடுத்துக்காட்டாக நேற்றிலிருந்து, போன வாரத்திலிருந்து, இது போன்ற வார்த்தைகளில் இருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த இருந்து என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் சின்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இருந்து என்ற தமிழ் சொல்லுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லலாம்? தப்சே, தப்சே. இருந்து, தப்சே. இருந்து, தப்சே. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போது, போது என்ற சொல்லுக்கு தோரான் என்று சொல்லணும். வரை, வரை, அன்டில். இந்த வார்த்தைக்கு ஜப்தக்குன்னு சொல்லணும். இருந்து, இருந்து, சின்ஸ். இந்த வார்த்தையை தப்சேன்னு சொல்லணும். அடுத்ததாக இருந்து, ஃப்ரம், ஃப்ரம். இதான் ஹிந்தியில் சேன்னு சொல்லுவோம். சே. இருந்து, ஃப்ரம். இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சே, செய்ய. டு. இதற்கு ஹிந்தியில் கோன்னு சொல்லுவோம். கோ. செய்ய என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கோன்னு சொல்லுவோம். கோ. அடுத்ததாக முழுவதும், முழுவதும். முழுவதும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் த்ரூ அவுட்டுன்னு சொல்லுவோம். த்ரூ அவுட். அப்போ முழுவதும் இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லகாத்தார்,
லகாத்தார். முழுவதும், லகாத்தார். முழுவதும் என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் லகாத்தார்னு சொல்லுவோம். அடுத்ததா அதற்குள். அதற்குள். அதற்குள் என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் அந்தர்னு சொல்லுவோம். அந்தர். அதற்குள், விதின், அந்தர், அந்தர். ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்து, ஃப்ரம். சேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். செய்ய, டு. கோன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். முழுவதும், த்ரூ அவுட். லகாத்தார்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அதற்குள், விதின், அந்தர்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 18க்கும் மேற்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸ் இடைச்சொற்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அருகில், நியர், பாஸ் மே. இடையே, பிட்வீன், பீச் மே. பின்னால், பிஹைண்ட், பீச்சே. மேலே, அபவ், ஊப்பர். கீழே, பிலோ, நீச்சே. பக்கத்தில், பிசைட், के बगल में. உள்ளே, இன்சைட், மே. அன்று, ஆன், பர். மூலமாக, பை, द्वारा. காக, ஃபார், के लिए. முன், பிஃபோர், பகலே. பிறகு, ஆஃப்டர், बाद. போது, டியூரிங், दौरान. வரை, அன்டில், ஜப் தக். இருந்து, சின்ஸ், தப் சே. இருந்து, ஃப்ரம், சே. செய்ய, டு, கோ. முழுவதும், த்ரூ அவுட், லகாத்தார். அதற்குள், வித்தின், அந்தர். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லா ப்ரிப்போசிஷன்ஸையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது ஹிந்தியில் கற்றுக்கவும் பேசவும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் our சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.